Hi, this is MKR. Welcome to Limelight Media Tamil. அயோத்தி டெம்பிள் பற்றி ராமர் டெம்பிளை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ இருக்குது. டெஃபினெட்லி யூ கேன் கோ அண்ட் என்ஜாய் த வீடியோ அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் அங்கே தெரிஞ்சிக்கலாம். அது பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். And now you can enjoy the cinema updates video. Thank you. ஹாய், நம்ம எப்பவுமே வாரத்தில் ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ சினிமா அப்டேட்ஸ் கொடுக்குறது யூஸ்வலான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது சினிமா அப்டேட்ஸ். ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அப்டேட்ஸ் இருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு நியூஸ் இருக்கு, அது வீடியோட எண்ட்ல சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நடுவுலயே நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு. எண்டில் ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ வாட்ச் த வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கிட்ட இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தனுஷ் அண்ட் ஹெச் வினோத் இவங்க 2 பேரோட காம்போல வரப்போற படம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன ரீசன்னா, இது ஆக்சுவலி கமல் சாரை வச்சு ஹெச் வினோத் டைரக்ட் பண்ண வேண்டிய ஒரு மூவி இருந்தது, கமிட்மெண்ட் இருந்தது. பட் கமல் சார் ரொம்ப பிஸியா இருக்காரு, நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்கிறதால கமல் சார் என்ன சொல்லியிருக்கிறார், நீங்க போயிட்டு வேற ஒரு படம் பண்ணிட்டு வந்துருங்க, அதுக்குள்ள என்னோட கமிட்மெண்ட்ஸையும் நான் முடிச்சுட்டு வந்துருவேன், அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லுவேன். இப்போ ஹெச் வினோத் தனுஷை பார்த்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கிறாரு. அது தனுஷும் ஓகே பண்ணி, ஐஸ்வரி கணேஷ் இருக்கார் இல்லைங்களா, வேல் ஃபிலிம்ஸ், அவங்க ப்ரொடக்ஷன்ல ஹெச் வினோத் டைரக்ஷன்ல தனுஷ் நடிக்க போறது அடுத்த மூவின்னு நியூஸ் வந்திருக்கு. கமலோட தக் லைஃப் அந்த ஷூட் 24th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அது 26th 27th அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் செட் ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சதால 24th அன்னைக்கே ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் அன்பர் இவெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அப்போ ஏதோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே. ஸோ அந்த மூவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 24th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் டைரக்டர் ராஜேஷ் அவரோட படத்துல அதர்வா நடிக்கிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ அந்த படத்துல ஹீரோயினா கமிட் ஆயிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதித்தி சங்கர் தான். அவங்க தான் அந்த படத்துல ஹீரோயினா கமிட் ஆயிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ இதுலயும் ஒரு பாட்டு பாடுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சிம்பு. தனுஷை பத்தி பேசிட்டு சிம்பு பத்தி பேசாம இருக்க முடியாது இல்லையா. நம்ம சிம்பு தேசிங் பெரியசாமி இவரோட டைரக்ஷன்ல தான் அடுத்த படம் அவரு கமிட் ஆயிருக்காரு. இதுல அவருக்கு 2 ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. இந்த படம் நிறைய பேர் டிராப்னு சொல்லிட்டே இருக்காங்க. பட் உங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, அது டிராப்லாம் கிடையாது. அதோட கமிட்மெண்ட்ஸ் எப்படி கமிட் பண்ணாங்களோ அப்படி போயிட்டே தான் இருக்கு. அதோட ஒர்க் எல்லாமே, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே இட்ஸ் ஸ்டில் கோயிங் ஆன். அது மட்டும் இல்லை, February 3rd சிம்புவோட பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஏதாவது ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு டாக் இருக்கு. லெட் அஸ் see, வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்தது லிஸ்ட்ல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி. இவரோட 50வது படம் மகாராஜா குரல் பொம்மை டைரக்டர் நிதிலன் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ எடிட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. ரொம்ப சீக்கிரமா இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இல்ல வேற ஏதாவது ஒரு லுக் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமா ஒரு ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைரக்டர் விக்னேஷ் சிவன், நயன்தாராவோட ஹஸ்பண்ட். அவரோட அடுத்த படம் பாத்தீங்கன்னா LIC. இது 3 டேஸ்க்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜக்கி வாசுதேவர் அவர்கள் இருக்காங்க, அவங்க தான் இந்த ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ மெயினான நியூஸ்க்கு வரலாமா. ஜெயிலர் பார்ட் 2 ரெடி ஆயிட்டு இருக்கு. நெல்சன் டைரக்ஷன்ல, சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னா, நிறைய காம்போஸ் இருக்கு. எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்ல அதர் லாங்குவேஜ் ஹீரோஸை இதுல கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி செகண்ட் பார்ட்லயும் அதை விட அதிகமான ஹீரோஸை கொண்டு வரதுக்கான முயற்சி போயிட்டு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது, இது உண்மையாவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம், பட் இப்போதைக்கு ஒரு கெஸ்ட்ல இருக்கு. அந்த மாதிரி டாக் போயிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்கு. அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது கன்ஃபார்ம் கிடையாது, பட் சான்சஸ் இருக்கு. ஏன்னா சினிமால எது வேணாலும் நடக்கும். நான் முன்னாடியே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, கெஸ்ட் ரோல்ல விஜய் சாரை நடிக்க வைக்கிறதா ஒரு முயற்சி போயிட்டு இருக்கு. நெல்சன், பிகாஸ் நெல்சனும் விஜய் சாரும் எவ்வளவு க்ளோஸ் என்று எல்லாருக்குமே தெரியும். ஸோ நெல்சன் ரெக்வஸ்ட் பண்ணா நிச்சயமா விஜய் சார் நடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இன்னொன்னு, இந்த விஜய் ரஜினி இவங்க 2 பேருக்குள்ள இருக்க கான்ட்ரவர்சி
இவங்களுக்குள்ள எந்த கான்ட்ரவர்சியும் இல்லை, இவங்க நல்லா தான் இருக்காங்க. பட் இவங்கள வச்சு சுத்தி மீடியாஸோ மற்றவங்களும் ப்ளே பண்றாங்க இல்லையா அந்த கேம், இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக கூட மேபி இந்த முயற்சியா இருக்கலாம். ஸோ ரஜினி சாரோட தீவிரமான ஃபேன் தான் வந்து விஜய் சார். அதே மாதிரி ரஜினி சாருக்கும் விஜய் சாரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்தையும் விட நெல்சன் அண்ட் விஜய் சார் ரொம்ப குட் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நிச்சயமா இந்த காம்போ நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்றது தான் இண்டஸ்ட்ரியில டாக் போயிட்டு இருக்கு. மேபி லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நடந்தா ரெக்கார்ட் பிரேக், எல்லா ரெக்கார்டையும் உடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. உங்களோட விஷயம் என்ன, நடக்கணுமா வேணாமான்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடே. வேற ஒரு நல்ல வீடியோல சீக்கிரமா உங்களை மீட் பண்றேன். பாய். தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதையே யோசிப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.